நான் டிஎம்கே, நான் காங்கிரஸ், நான் பிஜேபி, அந்த அடையாளத்தெல்லாம் தூக்கி போடுங்க. நீ என்னுடைய அந்த வாழக்கூடிய உரிமையை நீங்க பறிக்கிறீங்க இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கக்கூடிய வாகனத்துல போடக்கூடிய பெட்ரோலை கூட உங்களால சரியா கொடுக்க முடியும். என்னுடைய தலைவர் யாராக இருக்கணும்னு எனக்கு கிடைச்ச அந்த ஓட்டு அதிகாரத்தை கூட நீங்க என்னோட பறிச்சுட்டீங்க. 1 லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்காக 4000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். 1 லிட்டர். இப்ப கரும்பு விளைச்சல் பாதிக்கப்படுது. அவ்வளோ கரும்பு தேவைப்பட்டுச்சு, உங்களால பண்ண முடியல. இப்ப என்ன பண்ணிட்டீங்க? ரைஸை வச்சு நீங்க எத்தனால் தயாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மக்களுடைய உணவை பறித்து, தண்ணீரை பறித்து, 1 லிட்டர் எத்தனால் அரிசி வழியாக நீங்க பண்ணீங்கன்னா 10,000 லிட்டர் தண்ணி வேணும். ஸோ மக்களுடைய உணவு மீதும் நீங்க கை வச்சுட்டீங்க. நாளைக்கு என்ன ஆகும்? இந்த எத்தனாலுக்காக எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டு நாம இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு 50 ரூபா வித்துட்டு இருக்க அரிசி நாளைக்கு 100 ரூபா 150 ரூபான்னு விற்கும். பெட்ரோலும் நீங்க விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். சாப்பிட்ற சாப்பாடும் நீங்க விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். அதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ஒப்பந்தம் வேற ஒன்று போட்டீங்க, அக்ரிகல்ச்சர் ட்ரேட் டீல். அப்போ இந்தியாவுடைய விவசாயி அவர் விளைய வைக்கக்கூடிய பொருட்களை கூட நீங்க விற்க முடியாம போயிடும். ஏன்னா இங்க 35 ரூபா 40 ரூபா கோதுமை விற்பான். அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்னா 15 ரூபாய்ல கொடுப்போமா? போட்டி விட முடியுமா? மக்கள் யார்கிட்ட போய் வாங்குவாங்க? மக்களுக்காக மக்களே களத்தில் இறங்கினால் மட்டும்தான் இந்த நாட்டை இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும். 2வது, சுதந்திர போராட்டத்திற்கு எல்லாருமே இதற்கு மேல் தயாராகிவிட வேண்டும். இதுதான் ஒற்றை வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. வணக்கம். இன்று நம்மோடு ரூஸ்டர் உடைய சேர்மன் திரு ராகுல்ஜி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் நிறைய பேசலாம், வாருங்கள். ஐயா, உங்களை நான் முதலாக இன்று எடுப்பது எனக்கு கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருக்கின்றது. காரணம், நீங்கள் இதுவரை பேசுகின்றதெல்லாம் பெரிய அளவில், அதாவது அந்த தேசத்தினுடைய பிரதமர்களை பற்றியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் தான் பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் பக்கா லோக்கல். நான் லோக்கலில் இருந்து கொண்டு இன்றைக்கு உங்களிடத்தில் மம்தாவை பற்றியோ அல்லது திரு மோடிஜி அவர்களை பற்றியோ நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி பேசுவது என்பது எனக்கு புதிதாக ஒன்று. இருந்தாலும் பேசித்தான் ஆக வேண்டும், பேசுவோம். இன்றைக்கு மம்தா அவர்கள் தோற்று போன காரணத்தினால் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் நடக்கின்ற தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கே மிகுந்த மனவேதனையை தருகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறது பெரிய விஷயம். ஸோ டெஃபினெட்லி நான் உங்கள்கிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. நவ் ஐ வில் கம் டு த பாயிண்ட். மம்தா பானர்ஜியோடைய விவகாரம். மம்தா பானர்ஜி இன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு போல்டான தலைவிகளில் அவர் ஒரு தைரியமாக நரேந்திர மோடியை தட்டி கேட்டதாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபாசிசத்துக்கு எதிராக நின்ற ஒரு தலைவியாக. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி மட்டுமல்ல, அது சிவசேனாவாக இருக்கட்டும், என்சிபியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், ராஷ்ட்ரிய ஜனதா தள, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ரிட்டையர்மெண்ட் டயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மம்தா பானர்ஜி கிட்ட ஒரு 27-28 எம்பிக்கள் இருந்தார்கள். அதுலேருந்து ஒரு 7 பேர் தான் அந்த பக்கம் நிற்கிறாங்க. இன்னைக்கு 19 எம்பிக்களை உடைச்சிட்டாங்க. இந்த 19 எம்பிக்களை உடைப்பதற்கு முன்பு ஒரு 8 எம்பிக்களை அவர்கள் உடைச்சி வந்தார். பட் 8 எம்பிக்களை உடைச்சி எந்த பிரயோஜனமே கிடையாது. பிகாஸ் 2/3 மெஜாரிட்டி தேவை. ஒரு கட்சியை தன் கைவசப்படுத்துவதற்காக தேவைப்படக்கூடிய அந்த நம்பர்ஸ் இஸ் 2/3. அப்போ அந்த 2/3 மெஜாரிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேஜிக் இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பதிவு வழியாக நரேந்திர மோடி 2024 when he became the 3rd time prime minister, he is a minority prime minister. 240 எம்பிக்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், இவங்களுடைய
அந்த சப்போர்ட்டால் எப்படியோ உருட்டிட்டார் 2 வருஷம். பட் அந்த உருட்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 290 சம்திங் தே ஹேவ், அதுலேருந்து ஒரு நம்பர் கூட அதிகரிக்கலை. லோக்சபாவில் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பில்லை பாஸ் பண்ணால் கூட ராஜ்யசபா போகும்போது அந்த பில் ஃபெயிலியர். நவ் நீங்கள் இதோடைய லார்ஜ் அண்ட் இம்பேக்டை பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு கிடையாது, வரக்கூடிய ஒரு 100 ஆண்டுகள் கூட இந்தியாவுடைய ஆட்சி எங்கள் கையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இது ஒரு நீண்ட நாட்களுக்கான பிளான். அப்கி பார் 400 பார்னு சொன்னாங்க. அப்கி பார் 400 பார் வரல, பிகாஸ் மக்களுடைய அந்த ஓட்டு வந்து பிரிஞ்சிருச்சு. நவ் டீலிமிட்டேஷன் வந்தது. டீலிமிட்டேஷன் வழியாக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயத்தை இவர்கள் ட்ரை பண்ணாங்க. ராஜ்யசபாவில் போய் உடஞ்சிருச்சு. அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி ஓட் சோரி நடந்ததோ அப்படியே சீட் சோரிக்காக போய் இறங்கிட்டார். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 7 பேரை உடைச்சாங்க. அது 7 பேருமே ராஜ்யசபாவில் மைனாரிட்டியாக இருந்த பிஜேபி இன்னைக்கு மெஜாரிட்டி ஆயிடுச்சு. ஸோ வாட் எவர் பில் கோஸ் டு ராஜ்யசபா ஹென்ஸ் ஃபோர்த் அங்கே பாஸ் ஆகிடும். பட் லோக்சபாவில் நம்ம ஃபெயிலாக இருக்கும். அப்போது லோக்சபாவில் நாளைக்கே சந்திரபாபு நாயுடு காலை வாரி விட்டா, நிதிஷ்குமார் காலை வாரி விட்டால் எங்கே போவோம்? அதனால இப்போ அடுத்த முயற்சி என்னென்னா, சின்ன சின்ன அரசியல் கட்சிகள், மாநில அரசியல் கட்சிகளை உடைச்சு தன் வசப்படுத்தணும். இப்போ டிஎம்கேவை உடைக்க சொன்னால் உடைப்பாங்கள? உடைய மாட்டாங்க. பட் டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்பிக்களை உடைக்கலாமா அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இருக்குது. பணத்தை கொடுப்பாங்க, இடி சிபிஐயோட ரேடை போடுவாங்க. எங்களுக்கு தேவை 2/3 மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் உடைச்சு அந்த அரசியல் கட்சி தன் பக்கம் பண்ணணும். சிவசேனா அதற்கான உதாரணம், என்சிபி அதற்கான உதாரணம். என்சிபி கிட்ட இப்போ 8 எம்பிக்கள் இருக்காங்க. சுப்ரியா அவருடைய மகள், அதான் சரத்பவாருடைய மகளுடைய டாக்டர். ஆமாம், அந்த பெண் மட்டும்தான் அங்கே நிற்கிறார்களே ஒழிய வேறு யாருமே கிடையாது. நவ் there is a possibility of NCPT merging to merge with the Congress. merge ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸோட. அப்போ அவங்க இந்த மாதிரி மாற முடியாது. மாறினா ரிசிக்னேஷன் கொடுக்கணும். இதைத்தான் டிஎம்சி கிட்டையும் பல்வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உடனடியாக நீங்கள் merge பண்ணிடுங்க. பட் லேடி டிஎம்சிங்கிற அந்த அடையாளத்தை வச்சு 15 ஆண்டுகள் வெஸ்ட் பெங்காலில் ஆண்ட பெண்மணியால் அந்த விட்டு கொடுக்க முடியலை. அந்த விட்டு கொடுக்க முடியாத பட்சத்தில் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, கட்சியும் போயிருச்சு, உங்களோட எதிர்காலமும் போயிருச்சு. ரைட். இப்போது வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 19 எம்பிக்களுமே தானாக முன்வந்து போனாங்களா இல்லை கட்டாயமாக போனாங்களா நீங்கள் பார்க்கணும். இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. எலெக்ஷன் முடியட்டும், ஒவ்வொரு நபரையும் குறிவைத்து டார்கெட் செய்து நாங்கள் சொன்னார் அவங்களுக்கு பதில் கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை அமித்ஷா ஆல்சோ செட், சுன் சுன் கே பதிலா லேங்க. திஸ் இஸ் வாட் த லைன் வாஸ். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிந்த அடுத்த கையோட டிஎம்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர் இன்க்ளூடிங் ஹிஸ் நெஃப்யூ அபிஜித் பானர்ஜி எல்லாரையுமே தாக்கினாங்க. ஸோ டிஎம்சி லீடர்ஸ் எங்கே பார்த்தாலுமே அங்கே அவங்களுக்கு அடி, மிரட்டல், கொலை மிரட்டல் இது மாதிரி. ஸோ சில பேர் பணத்தை வாங்கிட்டு இந்த பணமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான பணம் கிடையாது. 5 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி வெள்ளியும் இல்லை 5 கோடி ரூபாய் வரை எனக்கு தெரிய வந்தது. சில பேருக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதம் 10 லட்சம் ரூபாய், அடுத்த 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இந்த ஆட்சி இருக்கும் வரை உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம். சில பேருக்கு வந்து கேசஸ் இருந்தது. கேசஸ் இருக்கவங்கள்ட்ட ஒரு 50 லட்சத்தை கொடுத்துட்டு கேஸை முடிச்சிடுறோம், நீங்கள் இந்த பக்கம் இருங்க அப்படின்னு. இதில் ஒரு 7-8 பேர் இந்த மாதிரி சிக்கியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. பிகாஸ் மம்தா பானர்ஜி பகிச்சிக்க முடியாது. தே ஆர் லாயல் டு ஹர். இந்த பக்கம் வரக்கூடிய ப்ரெஷர் அவங்களால் ஏற்றுக்க முடியலை. அங்கே வீட்டில் இருந்து எஸ்கேப். இப்போ என்ன ஆகுதுன்னா, பிஜேபியோடைய குண்டர்கள்
அவங்களோட வீட்டில் போய் உட்கார்றாங்க. வெளியில் போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் யார் கையில் இருக்குது? பிஜேபி கையில் இருக்கு. கவர்மெண்ட் வெளியில் போலீஸ் பாதுகாப்பு. அதில் 2 எம்பிக்களோட வீட்டை உடைச்சிட்டாங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பயத்தில் சரண்டர் ஆகலாம், இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருக்க முடியாதீங்க. அந்த நிலையில் இன்னைக்கு இந்த நாட்டுடைய அரசாங்கம் இருக்குது, இந்த நாட்டுடைய சுச்சுவேஷன் இருக்குது. இதே 2014 நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பார்லிமெண்ட்டுக்குள் போகும்போது, அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை, நான் அந்த காட்சியை சர்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். ப்ளீஸ் இந்த காட்சியை வந்து போடுங்க. நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள் முதல் முறையாக காலடி எடுத்து வைக்கும்போது அவர் போன விதம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து கோவில், கான்ஸ்டியூஷனுடைய கோவில், அப்படியே மண்டி போட்டு கும்பிட்டு விழுந்து போனார். ஸோ அதே கோவிலில் இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த பாட்டியை பீயுங்க, இந்த பாட்டியை உடையுங்க, அந்த பாட்டியை உடையுங்க, பணத்தை கொடுங்க, கொலமிரட்டில் கொடுங்க. ஸோ வாட் சார்ட் ஆஃப் டெம்பிள் ஹாவ் யூ பில்ட்? ஸோ நரேந்திர மோடி அவர்கள் 2014 நடத்திய நாடகம் இன்னைக்கு அரங்கேற்றி வருகிறது. ஸோ ஒரு 12 ஆண்டு காலமாக ஒரு லீடர் தன்னுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு சமமாக இருந்த அரசியல் தலைவர்கள் வருடம் 2002ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரை நரேந்திர மோடி தோ ஹி வாஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், ஆனால் கூட அவர் வந்து அடக்கி வாசிச்சுட்டு இருந்தார். ஏன்? வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், ரைட், உமா பாரதி இருந்தாங்க. இது மாதிரி ஏராளமான தலைவர்கள் சீனியர் தென் நரேந்திர மோடி. ஸோ நரேந்திர மோடியை தட்டி கேட்பதற்கான பல நபர்கள் அங்கே இருந்தாங்க. 2002 ரைட்ஸ் வரலைன்னா நரேந்திர மோடி அடையாளம் இல்லாமல் போயிருப்பார். இன்னைக்கு குஜராத் மாடலை வச்சு எத்தனை மாநிலங்கள் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? ஒரு மாநிலத்தை நீங்கள் காட்டுங்க. குஜராத்தை தாண்டி இன்னைக்கு நரேந்திர மோடி அல்ல பிஜேபியால் ஒரு மாநிலத்தை கூட பிடிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. மகாராஷ்டிராவை எப்படி நீங்கள் பிடிச்சீங்க? சிவசேனா உடைச்சீங்க, பேக்டோர் வழியாக நீங்கள் பிடிச்சீங்க. கர்நாடகாவை எப்படி பிடிச்சீங்க? அதே மாதிரி இங்கே மத்திய பிரதேசத்துக்கு வாங்க, கமல்நாத்துக்கு கொடுக்காத தொல்லையா? நிதிஷ்குமார் பீகார் எப்படி நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு எப்படி நீங்கள் போனீங்க? இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸோட அரசாங்கம். பட் இதுக்கு முன்னாடி டெல்லி வச்சுக்கோங்க, டெல்லி ஆம் ஆத்மி கட்சி. நீங்கள் ஸோ யூ ஷோ மீ ஒன் சிங்கிள் ஸ்டேட் வேர் பிஜேபி செட் நாங்கள் உழைச்சு நேர் வழியில் இந்த மாநிலத்தை பிடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஷோ மீ ஒன் சிங்கிள் ஸ்டேட். தமிழ்நாட்டில் பிஜேபி கிடையாது, கேரளாவில் பிஜேபி கிடையாது, இங்கே தெலுங்கானாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, ஆந்திர பிரதேசத்தில் ஒட்டி வச்சிட்ருக்காங்க. ஸோ நவ் த நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இஸ் தேர் நெக்ஸ்ட் டார்கெட். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், இந்த டிஎம்சி விவகாரம் முடிஞ்ச அடுத்த கையில், ஏன்னா இப்போ டிஎம்கே நாங்கள் உங்கள் பக்கமோ இல்லை உங்கள் பக்கமோ இல்லை, சென்டரில் இருக்கணும்னு போய் உட்கார்றாங்க. தே பார்ட்டட் அவே ஃப்ரம் காங்கிரஸ் இல்லையா? இப்போ காங்கிரஸுடன் வெளியே வந்த உடனேயே இமீடியட்லி அமித்ஷாவுடைய பார்வை டிஎம்கே பக்கம் போகுது. ஸோ இந்த பெண்டுலம் ஓட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டுலம் ஓட்டர்ஸ் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, இவங்க எந்த பக்கம் வேணாலும் ஓட்டு போடலாம், யாரும் கேட்பதற்கு இல்லை, ரைட்? ஸோ இப்போ ஒரு பாலிசி கொண்டுட்டு வர்றாரு நரேந்திர மோடி, ஃபோன் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேசஸ்களை நீக்கிடுறோம், இல்லை பணத்தை கொடுக்குறோம்னு சொன்னால் they have to do it. No, இன்னைக்கு ஏடிஎம்கேயோடைய எதிர்காலத்தை இல்லை ஏடிஎம்கேயோடைய அந்த அடையாளத்தை அழிச்சது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பிஜேபி, ரைட்? பிஜேபி இன்னைக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்த 2026 அசெம்பிளி எலெக்ஷனில். பட் இத்துடன் பிஜேபி அழிந்துருமான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய 2 பழமையான கட்சிகள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, திராவிட கட்சிகள் ரெண்டுமே இன்னைக்கு கேள்விக்குறியில். இவர் அண்ணாமலை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ த சேலஞ்ச் பிட்வீன் டிவிகே அண்ட் அண்ணாமலை, இட் இஸ் நாட் டிஎம்கே எனிமோர்.
டிஎம்கே தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக்கிறது தான் அவங்களுடைய பெரும் போராட்டமாக இருக்க போகிறது அடுத்த 6 மாசத்துல. ஐ கேன் ரைட் அண்ட் கிவ் இட் டு யூ, திஸ் வில் ஹேப்பன். ஏன்னா இவங்களுடைய இதுல எனக்கு ஏற்புடையது இல்லை. நீங்க சொல்ற அதாவது 6 மாசம் இல்லை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா டிஎம்கே வின் பண்ணும் 100%. சார், நீங்க ஒரு அரசியல்வாதியா நீங்க பேசுறீங்க, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா பேசுறீங்க, சரியா? ஸோ இவங்களுடைய அடுத்த மூவ் ஒவ்வொரு ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அழிக்கிறது மட்டும்தான். நீங்க இன்னைக்கு டிஎம்சியை வந்து வெஸ்ட் பெங்கால் அசைக்க முடிந்திருக்குமா? இன்னைக்கு டிஎம்சி அவர்களோட கையிலே இல்லை. மகாராஷ்டிராவில் சிவசேனாவை அசைச்சிருக்க முடியுமா? சிவசேனாவால தான் பிஜேபியே மகாராஷ்டிராவில் கொஞ்சம் காலடி எடுத்து வச்சுச்சு. இன்னைக்கு சிவசேனா எங்க? அவங்க எழுதி கொடுத்துட்டாங்களா கட்சியை? கிடையாது. அந்த கட்சியை பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்போ டிஎம்கே கையை விட்டு போகாதுன்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் பேச முடியும்? இல்லை, டிஎம்கேயில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்களே சொன்னீங்க, ஒரு ஃபோனை போட்டு உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸை வித்ரா பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா டெஃபினெட்லி சப்போர்ட்டட், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ ஏன்னா நாங்கள் வந்து இனி காங்கிரஸ் சார்பாக போக இயலாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது சரி, நமக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள உடைக்கணுங்கிற அந்த பாலிசி வந்துடும். ஆமாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது மாநில கட்சிகளுடைய அந்த ஐடியாவே அழிக்கக்கூடிய விஷயத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. இல்லை, அதனுடைய எஃபெக்ட் தான் இவங்க வந்து தாவேகா. now what Congress is doing. காங்கிரஸ் முட்டி மோதி பார்த்தாங்க. எதிர்கட்சிகள் ஃபெயில் ஆனதுக்கான காரணமும் காங்கிரஸ் தான். ரைட். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஜாயிண்ட்டுடன் நீங்கள் மோதுவதற்காக இன்னொரு ஜாயிண்டால தான் முடியும், பெரிய சக்தியால் தான் முடியும். இன்னைக்கு தேதியில் பெரிய சக்தி யாருன்னா பிஜேபிக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் தான். காங்கிரஸ் 99 எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ மம்தா பானர்ஜி ஒரு வேளை ஒன்று கூடியிருந்தாங்கன்னா, அவங்க கையில் இருக்கக்கூடிய இந்த 20 ஆட் எம்பிஸ் இங்கே வந்திருந்தாங்கன்னா நேரடியாக தேர்தலில் கலந்து கொள்ளாமலேயே காங்கிரஸோடைய பலன் 120 130 டச் ஆகிருக்கும். நான் இதை தான் எல்லாருமே கைப்பிடிக்க வேண்டும் ஒழிய, ஏன்னா இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நேரடியாக காங்கிரஸ் அல்ல இது போன்ற கட்சிகளுடன் ஸ்ட்ராங்காக இணைஞ்சிடணும், ஒரு கட்சியாக மாறணும். பிகாஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் யாருமே ஜெயிலுக்கு போக தயாராக இல்லை. ரொம்ப தைரியமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நீங்கள் ஃபிங்கரில் எண்ணலாம். நான் வந்து தைரியமாக ஜெயிலுக்கு போகிற தயாராக இருக்கேன். அரவிந்த் கெஜ்ரிவால் வாஸ் ஒன் ஆஃப் த பிரேவ் பர்சன். சஞ்சய் சிங் வாஸ் அ பிரேவ் பர்சன். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து சிறைக்கு போனாங்க, 6 மாதம் 1 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. அதற்கு கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் இன்னைக்கு 8 பேர் உடஞ்சு போனாங்க, எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஆமாம், 8 பேர் 7 பேர் உடஞ்சு போனாங்களே. மம்தா பானர்ஜி ஷி வில் கோ டு த ஜெயில். அபிஷேக் பானர்ஜி வில் கோ டு த ஜெயில். கீர்த்தி ஆசாத் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டர் ஐடியாலஜிக்காக அங்கே நிற்கிறார், ஹீ வில் கோ டு ஜெயில். பட் மற்ற நபர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் எம்கே ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்கள் போக மாட்டாங்க, நம்பலாம். இன்னொரு சில நபர்கள் போக மாட்டாங்க, நம்பலாம். பட் எல்லாருமே போக மாட்டாங்களா? இருக்காங்க, ஊழல் பேர்வழியில் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி கிடைக்க போகுதுன்னு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ரைட். விசிகே ஷிஃப்ட் ஆயிடுச்சு, சிபிஎம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நின்னாங்களா அவங்களோட? எத்தனை வருஷமாக அவங்களுடைய கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தெர் இஸ் நத்திங் பெர்மனெண்ட் இன் பாலிட்டிக்ஸ். இன் திஸ் எவ்ரி பாலிட்டிஷியன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தே நோ. பட் அது வந்து ஆக்செப்ட் பண்ணுற அந்த மனத்தன்மையை விட்டுட்டாங்க. ஸோ நவ் வி ஆல் ஷுட், அண்ட் இது வந்து வெறும் அரசியல்வாதிகளுடைய போராட்டம் கிடையாது, மக்களுடைய போராட்டம் கூட. ஏன்னா
இன்னைக்கு பிஜேபி இந்த ஸ்தானத்தில் வந்துருச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் ஓட்டு போடலாம், யார் ஓட்டை போடக்கூடாது என்கிற அந்த முடிவை எடுப்பது இன்னைக்கு பிஜேபி. எஸ்ஐஆர் நடந்துச்சு, 97 லட்சம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்ன நபர்கள் யாருன்னா 40-45 வயசுக்கு மேலே அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள். அவர்கள் கையிலிருந்து நீங்கள் ஓட்டை பறிச்சிட்டீங்க. ஓட்டு போட்ட நபர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், மாயஜாலத்தில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ். அவங்க ஓட்டு போட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டுறாங்க? விஜய்க்கு போட்டார். விஜய் அரசியலில் வந்துட்டார். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் 97 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிக்கப்பட்டு. அன்னைக்கு டிஎம்கே என்ன பண்ணுச்சு? டிஎம்கே should have been on the roads on that day. இல்லை பேசி பார்த்தாங்க, அதுக்கு விட்டுட்டாங்க. எப்படி யாருன்ற நீங்கள் சண்டை போட முடியும்? அதான் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எப்படி நம்ப முடியும்? தேர்தல் ஆணையத்துடைய எல்லா முடிவுகளுமே பிஎம்ஓ ஆஃபீஸில் எடுக்கப்படுது, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் டிசைட்ஸ் அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார். அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயிண்ட் செய்வது பிஎம்ஓவாக இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸாக இருக்கும்போது, அவர் யாருக்கு வேலை பார்ப்பாரு? எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்தியாவில் நடந்துரும்னு? சரி, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இந்தியாவில் நடக்காதுன்னு நமக்கு தெரியும். எங்கே நம்ம போகிறோம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது உங்கள்கிட்ட? இந்த முறை நீங்கள் ஓட்டு போட முடியலை, அடுத்த வாட்டி போட்டுக்கோங்க. இல்லை, இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு ஃபார்முலா, வழிமுறை இருந்து சட்ட வடிவம் கிடையாது. வழிமுறை என்னன்னா, எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பிரதமர் 3 பேர் சட்டத்தை மாற்றிட்டாங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? சட்டத்துறை அமைச்சர், பிரதமர் இவரை கொண்டு வந்து அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் இஸ் டிசைடிங். அப்போ பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணும்போது எப்படி ஒரு நாட்டுடைய டெமோக்ரஸியை நீங்கள் சரின்னு சொல்ல முடியும்? ஸோ அது 97 லட்சம் வாக்காளர்களுடைய வாக்கு பறிக்கப்படும் போது அன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராடுவதை விட்டதனால் இன்னைக்கு ஆட்சி இழந்து நிற்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் போராடி பார்த்துச்சு. வெஸ்ட் பெங்கால் போராடும் போது காங்கிரஸ் போய் நின்றுச்சா? கிடையாது. ஆம் ஆத்மி கட்சி போய் நின்றுச்சா? கிடையாது. டிஎம்கே போய் நின்றுச்சா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்கட்சிகளாக, மக்களாக ஒன்று கூடாத வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸியை காப்பாற்ற முடியாது, கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற முடியாது. சுப்ரீம் கோர்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் காம்ப்ரமைஸ்ட், சிபிஐ காம்ப்ரமைஸ்ட், இன்கம் டேக்ஸ் காம்ப்ரமைஸ்ட், இடி காம்ப்ரமைஸ்ட், ஆர்பிஐ காம்ப்ரமைஸ்ட். தென் வாட் இஸ் லெஃப்ட்? இல்லை, இதில் ஒன்று சேர முடியாமல் போனதுக்கு காரணம் மம்தா தான் காரணம். மெயினாக ஏன்னு கேட்டிங்கன்னா, மம்தா இந்தியா கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு மம்தா மட்டும் இல்லை, மாநில கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே காரணம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டில் நாங்கள் தான் ராஜான்னு நினைக்கக்கூடிய விஷயம். எங்களை தாண்டி இப்போது தமிழ்நாட்டில் டிஎம்கே தோற்றதற்கான காரணம் அவர்களுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்படின்னா, எங்களை தாண்டி நாங்கள் தான் இவ்வளோ செஞ்சுருக்கோமே. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவரத்தை காட்டுறாங்க, அந்த செவரத்தில் போஸ்ட் ஓட்டிகிட்டே பாருங்கள் இவ்வளோது நாங்கள் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் அந்த பேஸில் அவங்க உங்களுடைய ஓட்டர்ஸில் கை வச்சாங்க, இத்தனை பேர் ஓட்டு பறி போயிருச்சு. இதை நம்ம சரி பார்க்காம எப்படி நம்ம சார் ஒரு கான்ஸ்டியூஷனுடைய மூலாதாரம் என்ன சார்? நீங்கள் ஒரு அரசியல்வாதி தானே. ஒரு நபருடைய அடிப்படை உரிமை என்ன இந்த நாட்டில்? ஓட்டு தான். நான் என்னுடைய தலைவரை தேர்வு செய்யணும். நான் என்னுடைய தலைவரை தேர்வு செய்வதற்காக எனக்கு கிடைச்ச அந்த அதிகாரம் ஓட்டு. நான் ஓட்டு போட முடியாதுன்னு எனக்கு ஒரு நபர் சொல்றார், நீங்க ஓட்டு போட முடியாது. என்னுடைய அதிகாரம் பறிக்கப்படுது. என்னுடைய அதிகாரம் பறிக்கப்படும் போது நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறேன். சார் எனக்கு என்னுடைய ஓட்டு இருக்குது, அந்த ஓட்டு சுப்ரீம் கோர்ட் எனக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டி போட முடியல, அடுத்த வாட்டி போட்டுக்கோ. அப்போ என்னுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுருச்சு, என்னுடைய கான்ஸ்டியூஷன் ரைட் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. இல்லை, இதில் அப்புறம் எப்படியான டெமோக்ரஸி? இல்லை, இதில் சுப்ரீம் கோர்ட்டு கூட ஆளுகின்ற அரசுக்கு
தலைவணங்கி அதுதான் போகுதோங்கிற சொல்றேன், எல்லாருமே சந்தேகம் இருக்கு. காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கல்ல. எல்லாம் இப்ப காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்க கையில எந்த சாய்ஸுமே கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் ஒரே சாய்ஸ், எல்லா கட்சிகளுமே ஒன்று கூடணும், ஒரே ஒரே சிம்பிள்ல வந்து நிக்கணும். நடக்காது காங்கிரஸ் சார். பிடிக்கலையா, பரவாயில்ல, நீங்க இந்தியா அலையன்ஸுங்கிற இந்தியாங்கிற அந்த கூட்டணியை உருவாக்குங்க. அது நடக்காது. இந்தியாங்கிற கட்சி உருவாக்கி, ஏன்னா எல்லாருமே ஒரே கட்சியில வந்தா மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து 27 பேர் 30 பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க டிவிகேல. அவங்களுக்கு ஓட்டு போட்ட நபர்கள் அவங்களை நீங்கள் ஏமாத்திட்டீங்களா இல்லையா? மம்தா பானர்ஜி கூட்டணியிலேருந்து 19 பேர் போயிட்டாங்க. மம்தா பானர்ஜியுடைய சப்போர்ட்டர்ஸ் தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆமாம். அப்போ அந்த மக்களை நீங்கள் ஏமாத்திட்டீங்களா இல்லையா? ஸோ ஒரு அரசியல் மாற்றம் தேவை. அரசியல் மாற்றத்தில் மிக முக்கியமானது, இந்த மாதிரி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் போது அவர்களுடைய பதவி அந்த நிமிடத்திலேயே பறிக்கப்படணும். மறுபடியும் இண்டிபெண்டாகவோ இல்லை வேறொரு அரசியல் கட்சி எங்கே போய் சேர்றாங்களோ அந்த அரசியல் கட்சி அடையாளத்தை வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து நிற்கணும், களத்தில் இறங்கணும். அப்போ உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்கள் வாங்க, தாராளமாக. இதை செய்ய முடியுமா? முடியாது. இல்லை மற்ற கட்சிகள் செய்வார்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னோ இன்னைக்கு காங்கிரஸ்லையும் பிஜேபியிலேருந்து உடஞ்சி இங்கே வர்றாங்க. ஆமாம். டிஎம்கேலேருந்தும் பல கட்சிகள்லேருந்து உடஞ்சி வர்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா இல்லையா? சரி, எங்கள் கட்சியிலேருந்து போனால் நாங்கள் ஆட்சியில் வரும்போது அவங்க இங்கே வந்துடுவாங்கங்கிற ஒரு ஒரு பேராசை இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? அதனால தானே யூனோ எல்லாருக்கும் தெரியும், இந்த what do you call electoral bond was wrong, தவறு. நைட்டு ஃபுல்லாக பார்லிமெண்ட் நடந்துச்சு, விடிய விடிய பார்லிமெண்ட் நடந்துச்சு. அந்த பில்லை பாஸ் பண்ணீங்க, கூட்டம் கூட்டமாக பாஸ் பண்ணீங்க. காங்கிரஸும் அதுக்கு தலையசிச்சு, டிஎம்கேவும் அசிச்சு. ஏன் நீங்கள் அன்னைக்கு இல்லைன்னு சொல்லலை? அந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வந்ததுனால சின்ன சின்ன அந்த ஒரு 10 பேர் 20 பேருக்குள்ள கட்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கூட இருக்க மாட்டார். அவளுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு சில டொனேஷன் வந்துட்டுருக்கும், எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் மணி கோஸ் டு பிஜேபி. அதுக்கப்புறம் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் டிஎம்சிக்கு போச்சு, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில். டிஎம்கேக்கு வந்துச்சு, பிகாஸ் தே வர் ஆன் ரூலிங் பவர். இன்னைக்கு வருமா? அது எப்படி வரும்? ஸோ மணி, பவர், கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே ஒரு நபர் கையில் போகும்போது அந்த கட்சிக்கான முடிவுகளும் நீங்கள் பார்த்தீர்கள். இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சராக இருக்கட்டும், கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கட்டும், பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த அமைச்சர்களுடைய வேலை என்ன? பிஆர் வேலை பார்ப்பது. அந்த ஒவ்வொரு அமைச்சருடைய பேஜை போய் பாருங்க, ட்விட்டரில் போய் பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் சாப்பிட்டாரு, நரேந்திர மோடி அவர்கள் தூங்குறாரு, நரேந்திர மோடி அவர்கள் அங்கே போனார், இங்கே. இதை தாண்டி அவர்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. பிகாஸ் எல்லா முடிவுகளும் எப்படி தாவேக்கா தமிழ்நாட்டில் தாவேக்கா அமைச்சர்களுக்கு எதுவும் தெரியாதோ அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரியாதுன்னு இல்லை, அப்புறம் புகழ் எல்லா அவங்க முடிவுகளும் தலைவருக்கு மட்டும் புகழ் வர்றாங்க. எல்லா முடிவுகளுமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் தலைமைக்கு மாறிடுச்சு. ஏன்னா பிஜேபியுடைய இல்லை சர்வாதிகார ஆட்சியுடைய அந்த ஐடியாவே இப்படி தான் இருக்கும். எப்படின்னா இப்போ எல்லா அமைச்சரகங்கள் இருக்கு இல்லையா? எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி, ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, காமர்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் அமைச்சர்கள் எந்த முடிவும் எடுப்பதில்லை. அமைச்சர்களுடைய ஆஃபீஸில் கூட யாரும் போகிறதில்லை. எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் கோஸ் டு ஹிஸ் ஆஃபீஸ் ஃபார் 2 days இன் அ வீக். வாரத்தில் 2 நாள் தான் அவர் போகிறார், மீதமுள்ள நாள் பிஜேபிக்கு வேலை பார்த்துட்ருக்காரு. காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல், ஹி கோஸ் 2 days இன் அ வீக், ரெஸ்ட் 5 days ஹி ஒர்க்ஸ் ஃபார் பிஜேபி. சரி, இந்த அமைச்சரகங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுற? அதை நீங்கள் போய் ஆழமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பியூரோக்ரஸியை வச்சு, அரசு அதிகாரிகளை வச்சு அந்தந்த அமைச்சரங்களை நடத்துகிறாங்க. சரி, அந்த அதிகாரிகள் எங்கே போய் உட்கார்றாங்கன்னா பிஎம்ஓவில் போய் உட்கார்றாங்க,
பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸில் போய் உட்கார்றாங்க. சரி, அதிகாரிகள் ஐஏஎஸ் எல்லாம் படிச்சிருக்காக, நாட்டிற்காக வேலை பார்ப்பாங்க, நீங்கள் நம்பலாம். கிடையாது. இந்த ரிஜீம் என்ன பண்ணியிருக்குன்னா, பெரிய மாற்றம். ஒரு அமைச்சருக்கு 2 அல்ல 3, just 2 or 3 bureaucrats for each ministry. இந்த நம்பர் எதுக்காக குறைச்சாங்கன்னா, the lesser the people, the faster the decision can be taken. ஒரு முடிவை எடுப்பதற்காக நீங்கள் பல பேர் இருந்தாங்கன்னா, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஃபைலில் மூவ் ஆகாது. நான் பியூரோக்ராட்ஸை வச்சு அந்த 2-3 பேருக்குள்ளேயே அந்த விஷயங்களை சரி பார்த்துக்கின்னு ஃபைலை மட்டும் தர்மேந்திர பிரதானுக்கு அனுப்புவாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் மினிஸ்டர், அவருக்கு கூட ஒரு ஃபைல் போகும், கையெழுத்து போட்டு அனுப்பிவிடு. E20 பெட்ரோல் எத்தனால் மிக்ஸ் 2030 அந்த E20 கம்பைல் பண்ணணும். அதுக்குள்ளே எல்லா ஃபேக்ட்ரிஸ்க்குமே ஆர்டர் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி எல்லாருமே E20 கம்பைல்டு இன்ஜின்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. திடீர்னு பார்த்தா 2025 ஆல் அக்ராஸ் இந்தியா எத்தனால் 20 பிளெண்ட் பெட்ரோலை கொடுத்துட்டாங்க. வண்டி ரெடி இல்லை, ஆனால் பெட்ரோல் போயிட்டுருக்கு. எல்லாருடைய வண்டி இப்போ ஒர்க் ஷாப்பில் போய் நிற்கிது. சரி, 2023 அப்புறம் 24-25 வண்டியெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு பைக் வாங்கினாலே 1 லட்சம் ரூபா. பாதிக்கப்படுறது யார்? மெஜாரிட்டி இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், ரைட்? ஸோ பைக் வாங்கினாலே 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா ஆகுது இன்றைக்கி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன், என்னோடய இஎம்ஐ முடியலை. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு குண்டு என்ன தூக்கி போடுறீங்கன்னா, E30 நாங்கள் கொண்டுட்டு வர்றோம். சார், E20 இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க, நான் வாங்கிட்டேனே, பழைய வண்டியை விற்றுட்டேன், இப்போ புது வண்டி வாங்கியிருக்கேன், இஎம்ஐ கூட முடியலை, E30 கொண்டுட்டு வர்றோம்ங்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, E30 தான். அடுத்து E85. சார், E30 சொன்னீங்க, நான் வாங்கிட்டேன், E85 வண்டியே வரல, பட் 50 இடங்களில் பெட்ரோல் பம்புகளில் E85 கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரி, இதற்கான இன்னொன்று அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள். நிதின் கட்கரி, ஹூஸ் அ ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், he is promoting பெட்ரோல். அவருடைய துறையே கிடையாது. ஹர்தீப் சிங் பூரி அமைதியாக இருக்கிறார். அவருடைய மகன்களுடைய கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா 700 மடங்கு, சாரி நாட் சதவீதம், மடங்கு ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு. 1 லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்காக கரும்பு சாரை வச்சு தான் தயாரிப்பாங்க. 4000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது 1 லிட்டருக்கு. அப்போ எப்படி இது ஆகும்? எப்படி இது ஈகோசிஸ்டத்தை சரி பார்க்குது? உங்களுடைய இப்போ கரும்பு விளைச்சல் பாதிக்கப்படுது, அவ்வளோ கரும்பு தேவைப்பட்டுச்சு, உங்களால் பண்ண முடியலை. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ரைஸை வச்சு நீங்கள் எத்தனால் தயாரிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மக்களுடைய உணவை பறித்து, தண்ணீரை பறித்து, 1 லிட்டர் எத்தனால் அரிசி வழியாக நீங்கள் பண்ணீங்கன்னா 10,000 லிட்டர் தண்ணி வேணும், ரைட்? ஸோ மக்களுடைய உணவு மீதும் நீங்கள் கை வச்சுட்டீங்க. நாளைக்கு என்ன ஆகும்? இந்த எத்தனாலுக்காக எல்லா சாப்பாட்டையும் கொடுத்துட்டு நாம் இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி 50 ரூபா விற்றுட்டுருக்க அரிசி நாளைக்கு 100 ரூபா 150 ரூபான்னு விற்கும். பெட்ரோலும் நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். சாப்பிட்ற சாப்பாடும் நீங்கள் விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும். அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து ஒப்பந்தம் வேறு ஒன்று போட்டீங்க, ட்ரேட் டீல், அக்ரிகல்ச்சர் ட்ரேட் டீல். அப்போது இந்தியாவுடைய விவசாயி அவர் விளைய வைக்கக்கூடிய பொருட்களை கூட நீங்கள் விற்க முடியாமல் போயிடும். ஏன்னா இங்கே 35 ரூபா 40 ரூபா கோதுமை விற்பான், அரிசியை வைப்பீங்க நீங்கள் அரசாங்கத்துக்கு. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான்னா 15 ரூபாயில் கொடுப்போம்மா. போட்டி விட முடியுமா? மக்கள் யார்கிட்ட போய் வாங்குவாங்க? 15 ரூபா வாங்குவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ கான். These are the basic questions which we all should understand. இதற்கப்புறம் நம்ம நான் டிஎம்கே, நான் காங்கிரஸ், நான் பிஜேபி அந்த அடையாளத்தெல்லாம் தூக்கி போடுங்க. என்னுடைய அந்த வாழக்கூடிய உரிமையை நீங்கள் பறிக்கிறீங்க இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கக்கூடிய வாகனத்தில் போடக்கூடிய
பெட்ரோலை கூட உங்களால் சரியாக கொடுக்க முடியலை. என்னுடைய தலைவர் யாராக இருக்கணும்னு எனக்கு கிடைச்ச அந்த ஓட்டு அதிகாரத்தை கூட நீங்கள் என்னிடம் பறிச்சுட்டீங்க. இந்த நாட்டை எப்படி சரியாக நடத்தணும் என்கிற விஷயத்தை, அந்த பொறுப்பை கான்ஸ்டியூஷன் முறைப்படி அரசாங்கம் சரியாக நடக்குதா இல்லையா, மற்ற விஷயங்கள் சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் கையில் கொடுத்தோம். சுப்ரீம் கோர்ட்டும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருச்சு. சரி, இது எல்லாத்தையுமே தட்டி கேட்பதற்காக மீடியாவை வச்சுருந்தோம். மீடியாவும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருச்சு. அப்போ மக்களுடைய சப்போர்ட் யார்? மக்கள் தானே. அப்போது மக்களுக்காக மக்களே களத்தில் இறங்கினால் மட்டும்தான் இந்த நாட்டை இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும். இரண்டாவது, சுதந்திர போராட்டத்திற்கு எல்லாருமே இதற்கு மேல் தயாராகிவிட வேண்டும். இதுதான் ஒற்றை வழி, வேறு எந்த வழியுமே கிடையாது. உங்களால் யாரையுமே அசைக்க முடியாது. ஏன்னா அரசியல் கட்சிகள் பயந்து இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி, அந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி. There is no politician who is thinking for this country, who is thinking for this population. மக்களுக்காக பேசுவது. ஸோ மக்கள் தான் இதுக்கப்புறம் முன்னாடி தன்னுடைய அதிகாரங்களை, உரிமைகளை பாதுகாக்க வேண்டுமே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் காம்ப்ரமைஸ்ட். இதுவரை என்னுடைய கேள்விக்கு நீங்கள் கொடுத்த நீண்ட நெறிய ஒரு விளக்கம், இது மக்களுக்கு போய் சேரும். மக்கள் இதை பார்க்க வேண்டும். மக்கள் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோமா, நாட்டில் வாழ்வது என்றால் என்ன செய்ய வேண்டும், தெருவில் இறங்கி போராட வேண்டும் என்று சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.